எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்காக நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்தது எதற்காக? இது ஒரு கேள்விக்குறி தானே. நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஒரு மலை ஏறுகின்றவன், இன்னைக்கு சென்னையில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மலையை கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு மலை ஏறுகின்றவன் புதியதாக மலை ஏறுகின்ற பொழுது என்ன செய்கிறான்? அந்த ஏறுகின்ற பாதையை சீர் செய்து ஏறுகிறான். ஏறி உச்சிக்கு போய் அங்க என்ன இருக்கு ஏது எல்லாத்தையும் பார்க்கறான். பார்த்து அதற்கு பிறகு திரும்ப கீழே வர்றான். அப்ப திரும்பவும் அவன் கீழே வந்த உடனே அந்த மலை அடுத்தவர்கள் ஏறுவதற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அடுத்த முறை மலை ஏறுகின்ற பொழுது என்னென்ன செய்யணும், எந்த எந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டெப்ஸ்லாம் வைக்கணும், எந்தெந்த இடத்துல வழுக்கி விடுகிற மாதிரியான இடங்கள் இருக்கு, அந்த இடத்துல கம்பி அடிச்சு வைக்கணும் இல்லையா, அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத யோசனை செஞ்சு அவன் என்ன பண்றான்? உங்களுக்கு மலை ஏறுவதற்கு நீங்கள் பின்னால் வரும் 100 வருடங்கள் கழித்து வரக்கூடியவர்கள் எப்படி மலை ஏறுவார்கள் என்று அவர்களுக்காக படி அமைத்து கொடுத்த மகான்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்காக மலையை எப்படி ஏறினால் நன்றாக இருக்கும் என்று வழிவகுத்து கொடுத்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிவகுத்து கொடுத்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த 1000 ஆண்டுகள் கடந்த பின்பும் வரக்கூடிய நோய்களுக்கு மருந்துக்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இதையெல்லாம் உணராமல் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கறதெல்லாம் கையில இருக்கிற செல்போன், டிவி, மாயை, சினிமா என்கின்ற மாயையுள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும். ஆனால் இந்த இறைவன் மட்டும் உங்களோட இருப்பார். நீங்க எந்த இறைவனை வேண்டுமானாலும் வழிபடலாம். சுதந்திரமான இந்து மதத்தில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வழிபட்டுக் கொள்ளலாம். ஆனால் வழிபட வேண்டும்.